பொல்லாத வியாதியை ஓடி போயிரு. எனக்கு இறைவனை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு டாக்டர் கொடுத்திருக்கிறாரு. அதை காப்பி அவன்கிட்ட கோதை கூடாது அதிகாரத்துல அந்த நோய் வாக்கிலிருந்து எடுத்து அவனை காப்பி. அதுதான் எதிர்த்து நிற்கிறது. பேசாம இருந்தா அவன் நேரா போறான். ஆமென் சொல்றாரு பாருங்க. ஆமென் 14வது அதிகாரத்துல அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குலிட்டு புலம்பினார்கள். துச்செய்தியை பரப்புறதை என்ன செய்யறாங்க? எல்லாமே ஐயோ அவ்வளவு பெருசா அத்தனை பேர் இருக்காங்களா? அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஒரு பொய் அப்படின்னு காமிக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் எவ்வளவு செய்வார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த படி ஏறுற பொய்யை காமிப்பாங்க சார். அப்பேற்பட்ட ஜனங்களை, அப்பேற்பட்ட மக்களை உங்களுக்கு காண்பிப்பான் பிசாசு. இப்பேற்பட்ட மகத்துவான தேவனை மறக்கடிக்கிறதுக்கு ஒரே காரியம். சொல்றாரு அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குலிட்டு புலம்பினார்கள். புலம்ப ஆரம்பிச்சாங்க. எப்ப புலம்புவாங்க? எப்ப ஒரு மனுஷன் எப்ப புலம்புவான்? பிரச்சனை வரும்போது புலம்புவான். பிரச்சனை வரும்போது புலம்புவான். ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்கும்போது என்ன சொன்னாரு? எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் அப்படின்னாரு. அழாத பயப்படாத எத்தனையோ வசனங்கள் இருக்கு. மறுபடியும் நம்ம குழம்பிக்கிட்டு பயந்துகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அவர் ஆண்டவர் இல்லைன்னு நாமளே காட்டி கொடுக்கிறோம் பிசாசுக்கு. உடனே அவன் என்ன செய்வான்? ரோட்ல போனவன் வீட்டுக்குள்ள வந்துடும். கவலைப்பட அதான் சொல்றாங்க. அப்பொழுது சபையார் எல்லாம் கூக்குலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் கவலை. அந்த கவலையில அழ வச்சு சாப்பிடணும். ஏன் சாவடிக்கிறாங்க? இவர் வாக்கு தன்னை கொடுத்து நீங்க பாலும் தேவும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் அப்படின்னு அதை பெற்றுக் கொள்வீர்கள். அதுதான் உன் டார்கெட். அப்படி போயிட்டே அப்படியா? ஆனா இங்க இந்த ஆடுகளை பார்த்து பயப்படுறான், பணத்தை பார்த்து பயப்படுறோம், வேலையை பார்த்து பயப்படுறோம், வேலை செய்கிற இடத்துல டார்ச்சரை பார்த்து பயப்படுறோம். இந்த உலக பொருட்களை வாங்க முடியாது என்று நாம் பயப்படுகிறோம். அது எனக்கு கிடைக்காத என்று பயப்படுகிறோம். இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாத என்று பயப்படுகிறோம். என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறோம். சொல்லுகிறார்கள். அழுது கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பிரச்சனை எங்க வருது? ஊழியக்காரன் மேல வருது. கர்த்தர் ஊழியக்காரன் முடிவு பேசுறது. கடைசியில் என்ன ஆகுது? ஊழிய நடத்திக்கிற மேல கொண்டுட்டு வந்து போடுறாங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அப்படியே படுத்திருக்கிறது காரணம், எழுந்திருக்க முடியாத காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஊழியக்காரர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னுடைய பிரச்சனை மாறும். ஆண்டோடைய வசனம் இதை சொல்லுது. கண்டிப்பா செய்வான். டேட் போட்டு எழுதி கொடு, நிமிஷம் மணி நேரம் போட்டு எழுதி கொடு. அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தையில இருக்குங்க. பாருங்க சொல்றாரு. விரோதமாக முறுமுறுத்தாங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்திலே செத்து போனோமானால் நலமா எல்லாம் செய்து என்ன சொல்றாங்க? சாவை பத்தி பேசுறாங்க. ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, செத்தாலும் பரவாயில்லையே, செத்தோட அப்படி கண்ண மூடிட்டு போயிடும். இந்த பிரச்சனையே தெரியாது. அதுக்கப்புறம் நரகத்துல போய் திறப்ப கண்ணு. அப்பதான் தெரியும் உனக்கு பிரச்சனை என்ன. இந்த உலகத்தின் பிரச்சனை, இந்த மாம்சத்துக்குரிய பிரச்சனை, பிசாசுடைய பிரச்சனை பெருசு இல்லைங்க. நரகத்துல போய் எரியும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாள் சோப் போட்டு குளிச்சு சோப்பு போட்டு குளிச்சு மறுபடியும் அடுத்த நாள் போய் குளிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நாள் புள்ளி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்கு அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கும். மறுபடியும் அந்த ஆத்மா என்ன செய்யும்? சுட்டும், எரி, கத்தும், கதறும். இங்க உள்ள கண்ணீர்லாம் என்ன கண்ணீர்? இங்க விசுவாசிக்கலன்னா அங்க போய் கண்ணீர் விடுகிறார். அவிசுவாசியும் தேவனை பயப்படுகிற மனுஷனும் எங்க நரகம் தான் அவனுடைய இடம். அவிசுவாசி. அப்ப விசுவாசிக்கலன்னா கடவுளை நம்பலன்னு அர்த்தம். அவனுக்கு பேரு அவிசுவாசி. நம்பவே மாட்டான். இன்னைக்கு இயேசு இவ்வளவு அற்புதங்களை செய்து இவ்வளவு கண்ணுக்கு நேரம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு தீர்க்கதரிசிகள் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி அப்படியே
450 மார்க்கள் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நின்று அடிச்சான். என் தெய்வம் இப்ப இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி இறங்கி அக்னியா இறங்கினது அவனுடைய தெய்வம். நம்முடைய ஆண்டவர் அப்படி நெருப்பா இறங்கி அப்படியே சுழங்கி போயிட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய வழி அப்படியே எடுத்து போயிட்டார். அத்தனை பேர் தலை வாங்கின ஒத்தால் ஆமே ஒரு சின்ன ஊழியத்தை ஆமே நடத்த முடியாம நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஊழியனா பணம் ஆகி போச்சு. இப்ப ஆமே தசம்பாகம் கொடுக்கலன்னா சாபம், அது காணிக்கை கொடுக்கலன்னா சாபம். ஹல்லேலூயா. என்னத்த சாபம்? அவரே சாபம் வாங்கிட்டார் உனக்காக. பணமெல்லாம் உன்னை தேடிட்டு வர்ற காலம் ஆமே இருக்குங்கிற வார்த்தையை சொல்லிதாங்க 2 பவுன் எடுத்தோம். வார்த்தையை சொல்லிதான் 4 பவுன் எடுத்தோம். கடையில போனா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்க வைக்கிற தேவன் நம்மளுடைய ஆமென். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மரித்தோர்கள் உயிரோடு எழும்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற சபை. ஆமென். கண்டிப்பா எழும்புவாங்க. ஆமென். ஏன்னா எலியாவுக்கு செஞ்சதை நம்மளுக்கு செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர். அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். மோசேயோடு இருந்தது போல இந்த அலெக்ஸோட இருக்கிறார். இந்த பல்லவாசி ஊழியத்துல உங்களோடு இருக்கிறார் கர்த்தர். ஆமென். நீங்க எல்லாத்தையும் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் ஆராதிக்கிறது நாம கும்பிடுற சாமி ஆமென் நம்மளுடைய தெய்வம். ஹல்லேலூயா. இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் ஆமென். அந்த தெய்வம் தான் உங்களோட பேசுறது. என்னால் கூடாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டோ, ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கூட ஆண்டவரே. இந்த பிரச்சனை மாறுறதுக்கு எல்லாம் கூட ஆமே உலக கூட்ட கூடலாம். ஆனா நீங்க ஒத்தாரா இறங்கி அதை காலி பண்ணிடுங்க ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்து முடிச்சு என் தலையில ஆமே கொம்ப வச்சிருங்க. என் தலைக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு கொம்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அத சொல்றாரு பாருங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகளும் கொள்ளையாடும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமா. அங்க சொல்றான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல. இங்க சொல்றான் ஆமே எகிப்துல இருந்த அடிமைங்க செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தான். ஒருவேளை தான் அரை வயிற்றுக்கு தான் கஞ்சி கிடைக்கும். மறுபடியும் நான் வறுமையை நோக்கி போகிறேன். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வறுமைக்கு கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. தேவனோட இணைப்பில்லாத வாழ்க்கை ஆமே மரணத்துக்கு கொண்டு போயிடும். என்னை தேடினீர்களா பிழைப்பீர்கள், தேடாவிட்டால் நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் ஸ்தானம் காலியா இருக்கிற கர்த்தர். யாரை தேடினா? கர்த்தரை தேடினா தான் பிழைப்பான். இந்த உலகத்துல மத்த எதை தேடினாலும் பிழைப்பு கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆண்டவர். ஏனால் என்னை அல்லாமல் ஒருவரும் ஆமே தேவன் இல்லை அப்படின்ட்டு ஆமே. ஏன்னா அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க சொல்றாரு பாருங்க. பட்டயத்தால் மடிபிடிக்க எங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகளை கொள்ளையாடும்படி கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் கொண்டு வந்த? எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை? ஆமே எகிப்துக்கு திரும்பி போகிறதா எங்களுக்கு உத்தமம். அதுதான் எங்களுக்கு கரெக்டான வழி. மறுபடியும் நாங்க என்ன செய்வோம்? சாவ தேடி போறோம் அப்படிங்கிறாங்க. அல்லவோ என்றாரு. ஹல்லேலூயா. எங்க போறோம்? மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போறோம். நீ கர்த்தரை விசுவாசிக்கலனா, நீ பைபிளை கொடுத்தாலும் சரி, காணிக்க போட்டாலும் சரி, ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை செத்த பணம் தான். என்னைக்கு தேவனால முடியாதுன்னு நீயா அந்த உலக காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோ அன்னைக்கே நம்ம சோடி முடிச்சுட்டான். அவன் கடவுளாயிட்டான். உனக்கு வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல அவன் கடவுளாயிடுவான். ஆமே எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமே அந்த இடத்துல நீ பேசி அந்த இடத்துல முதலாளியை நிக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறாங்க. அதனாலதான் அவருடைய பேர் மேய்ப்பன் சொல்லுகிறார் பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவன் ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்புவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். நம்மளுக்குன்னு ஒரு ஆளை ஏற்படுத்திக்கலாம். இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. அதனால என்ன செய்யலாம்? உலகத்துக்குள்ள போயிடலாம். உலகத்துக்குள்ள போனா ஆமே அவன் கொடுப்பான். நல்லா கொடுத்து 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 ஏற்றுவான். பணத்தை கொடுப்பான். ஆமே பிசாசு கொடுக்கிறது பணம் மட்டும்தான், ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீ மறுபடியும் உலகத்தை பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆமே படிங்க. வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபை
எல்லா கூட்டத்தாரும் முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். ஊழியக்காரர் விழுகிறான், ஆண்டவரே காப்பாத்துவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஜனங்களுக்காக அழுகுறான். உண்மையான ஊழியக்காரன் உன்னுடைய செழிப்பை பார்க்கணும்னு அழுவும் ஆண்டவர்கிட்ட. என் சபையில ஜனங்கள் வறுமையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, செழிப்பா இருக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுடைய நோய்கள் எல்லாம் மாறணும் அழுகுவான். அதுதான் ஊழியக்காரன். முகங்குப்புற விழுந்து அழுகுறான். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்காக நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக அழுது இருக்கல. ஆமென். இந்த ஒரு மனுஷன் 40 லட்சம் ஜனங்களுக்காக முகங்குப்புற விழுந்து அழுதான். ஊழியக்காரன் அப்படி இருக்கு. ஆமென். ஊழியக்காரன் பயமுறுத்தப்படாத ஜனங்கள். அல்லேலூயா. நாங்க இருக்கிற ஊழியத்துல ஆமென், எங்க ஊழியக்காரர் என்ன செய்வாரு, கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சாங்க, அவனுக்கு எல்லாம் போட்டு கொடுக்கறவங்களா தான் வச்சு கொடுத்தாரு கூட. பட் என்ன செய்வான், மாஸ்டர் நல்ல பேர் வாங்கணும்ட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்யல, மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சாங்க. அந்த இடத்துல நீங்க ஒருத்த கூட அந்த இடத்துல இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா ஆமென், மனுஷனுக்காக வேலை செஞ்சாங்க. ஆனா எங்க பாஸ்டர் சொல்லுவார், அலெக்ஸ் நீங்க எந்த செய்தியா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், நான் இந்த மனுஷங்களை எங்க ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு பாஸ்டர், இவங்களுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். இவங்களுடைய பிரச்சனையை தான் நம்ம மாத்தணும் பாஸ்டர். அதனால நான் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டேன், கர்த்தருக்கு சப்போர்ட்டா தான் நிப்பேன்னு ஒரு முறை சொல்லிட்டேன். ஃபுல் டென்ஷன் ஆயிட்டேன். அப்பயே போய் உட்காந்து கீழே அப்படின்ட்டு இல்லையா, கீழே போய் உட்கார வச்சவன எங்க கொண்டு நிறுத்திருக்கிற பாத்தீங்களா. இன்னைக்கு 50-60 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். தனி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எப்பயுமே மனுஷனுக்கு ஆமென் ஜான்ரா போடணும் நம்மள கர்த்தர் அழைக்கல. ஆமென். அல்லேலூயா. உன்னை உயர்த்தணும்னா வெளியே கொண்டு வந்து உயர்த்துற தேவனால முடியும். அவங்க என்ன செய்வாங்க, எங்க மாஸ்டர்ட்ட ஒரு வீட்டுல அப்படிதான் போயிட்டு ஒரு விசுவாசி வீட்டுல போயிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கத பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல, பின்னாடி கார பொடியா வந்து அப்படியே ஒளிஞ்சி 1 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான், என்னங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல 1 மணி நேரமா ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு. நைட் 8 மணிக்கு இத வந்து எங்க ஊழியக்காரர் என்ன செய்வாரு, இவனுக்கு போய் சொல்லுவாங்க நல்ல பேர் எடுக்கிறது பேசலாம். ஊழிய எப்படி எல்லாம் போய் பாருங்க. உடனே அவரு பிரசங்கத்துல வந்து அப்படியே தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரி, இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை ஊழியக்காரரை குறித்து பேசினால் அப்படிம்பாரு. ஆமா அப்படி தகிச்சு பேசும். எப்படி நம்ம பேசுறது அங்க போச்சு அப்படி பின்பாயிண்ட் அடிக்கிறாரு. அப்படி பாத்ரூம்ல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அப்படி எல்லாம் போச்சு ஒரு ஊழியம். ஆமென். இன்னைக்கு அவரை கொண்டு போயிட்டாரு, நல்லா டாப்புக்கு போயிட்டாரு. கூட போட்டு கொடுத்தீங்களா கீழே வைக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அல்லேலூயா. நாங்க 30 சிலபஸ் அங்கதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு தனி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு. எப்பயுமே மனுஷனை வந்து பார்ப்பாரு, மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். உங்களுக்காக ஒரு பெரிய ஊழியம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை காரணமா கர்த்தரோட வார்த்தையில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. சொல்லிடுறாரு பாருங்க. ஆமென். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடி இத படிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களே நூனின் குமாரனை யோசுவாவும் எப்புலியுடைய குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு பாருங்க, ஊழியக்காரன் கிழிச்சுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்துவானுக்கு அப்படிதான் இருக்கு. ஊழியக்காரன் அப்படியே தலையை கிழிச்சுக்கிறான். சபைக்கு ஆமென் ஜனங்கள் வரல. ஆமென். சபை ஆமென் அப்படியே தான் இருக்கு. 10 வருஷமா 20 வருஷம் 50 வருஷம் அப்படியே தான் இருக்கு. இருக்கிற ஆள்லாம் வெளியில போய்கிட்டு இருக்கு. ஆமென். உள்ளார வரதுக்கு ஆள் இல்ல. அல்லேலூயா. ஆமென். மனுஷனை பார்க்காதீங்க, போறவங்க போட்டோம். ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கேட்கிறதே சத்தத்தை ஆமென் ஆடுகள் கேட்குங்க. ஆமென். உண்மையுள்ள கொஞ்சத்தை உண்மையுள்ளவனா இருந்தா அநேகத்துக்கு அதிபதியா 10 பேரை 100 பேரை மாத்த முடியும் ஆண்டவரால. வார்த்தையை கொண்டு வலையை போடு. ஆமென். ஊழியம் முடிஞ்சு போய் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை தோக்கணும் முடிக்கிறவன் அங்க பாரு. முடிக்கிறவன் தோக்கணும்
தேவன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாரா? உங்களுக்கு கொடுப்பாருங்க. வேற யாருக்கு போட்டிருக்கா? இந்த டீக்கடையில் உட்காந்துருக்கேன் அவங்களுக்கு போட்டிருக்கா? இப்ப யாருக்கு பேசிட்டு நமக்கு கொடுப்பாரு. ஆளும் தேவை. ஆமே பால் 1 லிட்டர் எவ்வளவு? 62 ரூபா 50 காசு நினைக்கிறேன். இந்த பால் இல்ல. ஆமே இந்த பால்லாம் கிடையாது. ஆவின் பால், இந்த பால், அந்த பால்லாம் கிடையாது. அம்மா பால், அப்பா பால்லாம் கிடையாது. அல்லேலூயா. என்ன பால்? ஆமே ஆரோக்கிய பால், அது கிடையாது. அல்லேலூயா. ஆமே எஸ் பாலும் தேவை. செழிப்பு பால் தான் செழிப்பு. ஏன் வீடுங்க ஆமே வீடு புது வீடு கட்டணும்னா பால் காய்க்கிறாங்க. ஆமே அந்த பால் பொங்குற மாதிரி பொங்கணும் அப்படிங்கிற. அல்லேலூயா. பால் பொங்கணும்னா அவசரப்படும் அப்படிங்கிறாங்க. பால் திரிஞ்சிருச்சு. ஆமே திரிஞ்சிருச்சோ புரிஞ்சிருச்சோ அறிவிச்சிருச்சோ கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை ஆமே அணையாதவர். ஆமே எது வந்தா என்ன எது போனா என்ன கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமே அல்லேலூயா. ஆமே ஆடுகள் மந்தையில இல்லாம போனாலும் மாடுகள் இல்லாம போனாலும் ஒளிவரும் கண்டுகள்ல மரத்துல ஆமே கனிகள் இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எது இருந்தாலும் இல்லாட்டியும் வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் ஆமே நான் இன்னைக்கு வறுமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னை மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாய் ஆமே விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் சொல்றான். விசுவாசத்தை விடாதீங்க. ஆண்டவரை திட்டாதீங்க. பிரச்சனை வந்தா ஆண்டவரை திட்டாதீங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஆமே ராட்சதம் போல நிக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு ஆமே அதெல்லாம் ஆண்டவரை அப்படியே கோபப்படாதீங்க. ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. ஆமே ஆண்டவரை எதிர்த்துக்கிட்டு நிக்காது. ஆமே அதான் சொல்றாரு. ஆமே கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இங்க சொல்றாரு. யோசுவா சொன்னா அங்க நீ பயப்பட தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பார்த்துக்குவாரு. உள்ளர பூந்து வெளியில வந்துருவாரு. ஆமே இங்க செவுத்துல பூந்து அந்த பக்கம் வர தேவன். பவுல் சீலாவும் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்ய சிறைச்சாலை அப்படியே தகதகன்னு அதிர்ந்து அப்படியே காத்தா வெளியில வந்துட்டானுங்க. எப்படிமா ஆண்டவர் கொண்டு வர நீ நினைச்சிருப்ப இந்த போட்டிருக்க ட்ரெஸ் 55 கிலோ 85 கிலோ வெயிட் இந்த சதையை தூக்கிட்டு வெளியில எப்படி போக முடியும்? அவன் ஆமே ரிலீஸ் பண்ணாதான் வெளியில போக முடியும். நீ நினைப்ப ஆள காத்த ஆமே சிறைச்சாலை கதறெல்லாம் அதிர வச்சு அப்படியே வெளியில கொண்டு போய் ஊழிய செய்ய வச்சாங்க. ஆமே அப்படி திகைச்சு போயிட்டாங்க. நாங்க அத்தனை பேர் ஆமே திகைச்சு போயிட்டாங்க. எங்கடா உள்ளார பூட்டி வச்சிருந்தோம். ஆமே காலையில அரசு வந்து கேக்குறான் எங்க உள்ள இருந்த ஆளுங்கலாம் நைட் ஃபுல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஆளே காணோம். வெளியில இருக்கிறானுங்க. அல்லேலூயா. வெளியில போனானு மறுபடியும் பிடிச்சிட்டுலாம் வரல. மிரண்டுட்டானுங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே மிரள வைக்கிறோம். இந்த உலகத்தை மிரள வைக்கிறோம். ஏன்னா சகலமும் அவராலே உண்டாக்கப்படாது. ஜெயிலு ஆமே கம்பியை உருவாக்குறாத செவுரை உருவாக்குறாருன்னா அது காவலாளியை நிக்கிறவனை உருவாக்கணும். அவர்தான். அல்லேலூயா. உன்னை காத்தா கொண்டு போயிடுவார். ஆமே அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இவன் சொல்றான் ஆமே இங்க அந்த தேசத்தில் ஆமே நீ பயப்படாத அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அடிச்சு சொல்றான். நீ பார்க்கிறதெல்லாம் எது? நீ பார்க்கிறதெல்லாம் மாம்சத்துல பார்த்துக்கிட்டு இருக்க. நான் சொல்றேன் நீங்க கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அது உனக்கு இறையாவுங்க. இன்னைக்கு உன் குடும்பத்துல தரித்திரம் உனக்கு இறையாவுங்கிற கர்த்தர்.